வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு விலங்கியல் ஆர்வலர்கள் தொடங்கி பொதுமக்கள் வர பரபரப்பை கிளப்பின ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஐசேஜ் காலத்தை சேர்ந்த அழிஞ்சு போன ஒரு வகை ஓநாய விஞ்ஞானிகள் மீண்டும் உயிர்ப்பிச்சிருக்காங்கன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிளைஸ்டீன் காலத்திலேயே அழிஞ்சு போன ஒரு உயிரினம் தான் டயர் உல்ஃப். இதை 2 நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் 7 அன்னைக்கு விஞ்ஞானிகள் உலகத்துக்கு மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. இது ஏதோ ஜுராசிக் படத்தோட கதை மாதிரி இருக்கா? ஆனா இது கதை இல்லைங்க, இது அதிநவீன அறிவியல் புரட்சி. இன்னைக்கு வனமும் வானமும்ல இதை பத்தி தான் பார்க்க போறோம். பனியுகத்தில் 1,25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பயங்கரமான ஓநாய்கள் வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் சுற்றி திரிஞ்சிருக்கு. இந்த விலங்குகள் நவீன சாம்பல் நிற ஓநாய்களை விட ரொம்பவே பெருசு. வலுவான தாடைகள் மற்றும் எலும்புகளை கூட உடைக்கக்கூடிய பற்கள் கொண்டு இருந்துச்சுங்க. அந்த காலகட்டத்தில் பிற உயிர்களை வேட்டையாடுறதுல டயர் உல்ஸ் ரொம்பவுமே கைத்தேர்ந்த உயிரினமாக இருந்துச்சு. ஆனால் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காலநிலை மாற்றம் மற்றும் போட்டி காரணமாக இவை முற்றிலுமாக அழிஞ்சிடுச்சு. இந்த டயர் உல்ஃப் 5 இருந்து 6 அடி நீளமும் 3 அடி உயரமும் இருந்திருக்குங்க. நம்ம உருவத்தோட பொருத்தி பார்த்தாதான் அதோட பிரம்மாண்டம் தெரியும். அதே மாதிரி இன்றைய உலகின் மிகப்பெரிய ஓநாய் இனமான கிரே உல்ஃபோட பொருத்தி பார்த்தோம்னா கிரே உல்ஃப் கொஞ்சம் சின்னதாக தெரியும். கிட்டத்தட்ட 1 அடியிலிருந்து 1.5 அடி நீளமும் உயரமும் கிரே உல்ஃபை விட டயர் உல்ஃப்ஸ் அதிகமாக இருக்கும். டயர் உல்ஃப்ஸ் 80 கிலோகிராம் வரைக்கும் எடை கொண்டதாக இருந்திருக்கு. இது கிரே உல்ஃப்ஸை விட 25% அதிகம். இப்படி அழிஞ்சு போன டயர் உல்ஃபை முதல்ல 1854 அமெரிக்க விஞ்ஞானி ஜோசப் லைடி அமெரிக்காவில் ஒஹியோ மாநிலத்தில் கண்டுபிடிச்சாரு. அங்கே கிடைச்ச புதைப்படிவ எச்சங்களை ஆராய்ச்சி செஞ்ச ஜோசப் அந்த விலங்குக்கு கேனிஸ் டேரிஸ்னு அறிவியல் பெயர் சூட்டினார். அதாவது லத்தீன் மொழியில் பயமறியா பயங்கரமான நாயின்னு அர்த்தம். ஆனால் பிற்காலத்தில் விஞ்ஞானிகளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. 2021 டர்ஹாம் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் ஆஞ்சலா பேரி தலைமையிலான குழுவும் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் அடிலைட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களும் டயர் உல்ஃபோட டிஎன்ஏவை ஆராய்ச்சி செஞ்சு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதாவது டயர் உல்ஃப் ஒரு ஓநாயே இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க. இதன் மூலம் டயர் உல்ஃப் கிரே உல்ஃபோ அல்லது எந்த ஒரு ஓநாயோட மூதாதையர்ல இருந்தும் உருவாகலை. மாறா அது அமெரிக்காவில் தனியாக பரிணமிச்சதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது கிரே உல்ஃப் வட அமெரிக்காவில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு நீண்ட காலத்துக்கு முன்னாடியே தனி பரிணாம வளர்ச்சியில் தோன்றியிருக்கு. இதன் காரணமாக டயர் உல்ஃபை அனாசியன்னு ஒரு தனி ஜீனஸாக அறிவிச்சாங்க. மேலும் இதோட அறிவியல் பெயரை அனாசின் டைரஸ்னு மாற்றிட்டாங்க. இப்படி வரலாற்றில் பல திருப்பங்களோட பயணித்த டயர் உல்ஃப் தன்னோட அடுத்த சுவாரஸ்யத்தை எதிர்நோக்கி இருந்த வேளையில தான் ஏப்ரல் 7 கொலோசல் பயோசைன்ஸுங்கிற நிறுவனம் மீட்கப்பட்ட டிஎன்ஏயை பயன்படுத்தி டயர் உல்ஃபை மீண்டும் இந்த பூமிக்கு கொண்டு வந்ததா அறிவிச்சிருக்கு. இந்த நிறுவனம் தான் மேமத் யானையையும் உயிர்ப்பிக்கிற முயற்சியில் இருக்கு. இந்த நிறுவனம் பென் லாம் மற்றும் ஜார்ஜ் சர்ச் ஆகியோரால் நிறுவப்பட்டது. இதோட குறிக்கோளே அழிஞ்சு போன உயிரினங்களை மீட்டெடுக்கிறது தான். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு கொலோசல் நிறுவனத்துடைய தலைமை அதிகாரி டாக்டர் பெத் ஷெப்பாரியோ விவரிச்சிருக்காரு. அவர் சொன்னது, கொலோசல் நிறுவனம் அகழாய்வில் கண்டுபிடிச்ச 72,000 ஆண்டுகள் பழமையான டயர் உல்ஃபோட மண்டை ஓடு மற்றும் ஒகியோவில் கண்டுபிடிச்ச 13,000 ஆண்டுகள் பழமையான பல்லுல இருந்து டிஎன்ஏவை சேகரித்து ஆய்வு செஞ்சாங்க. இதன் மூலமா அதோட முக்கியமான பண்புகளை அடையாளம் கண்டாங்க. பிறகு கிரே உல்ஃபோட 20 ஜீன் செல்களை ஆய்வுகளில் கண்டுபிடிச்ச டயர் உல்ஃபோட பண்புகளான உருவ அமைப்பு, வெண்ணிற ரோமங்கள் போன்ற அம்சங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அந்த செல்களை நாய்களோட கருமுட்டையில செலுத்தி பின்பு அறுவை சிகிச்சை மூலமா 3 குட்டிகள் பிறந்திருக்குன்னு அவர் சொன்னார். மேலும் டாக்டர் பெத் ஷெப்பாரியோ இந்த குட்டிகள் பற்றிய அறிவிப்பு சமீபத்தில் வந்தாலும் இந்த 3 குட்டிகளில் 2 குட்டிகள் கடந்த அக்டோபர் மாதத்திலேயே பிறந்துருச்சுன்னும்
மேலும் ஒரு குட்டி ஜனவரியில் பிறந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. கேம் ஆஃப் த்ரான்ஸுடைய தாக்கத்தினால இந்த குட்டிகளுக்கு ரீமஸ், ரொமுலஸ், கலீசின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு அழிஞ்ச உயிரினத்தை உயிர்த்தெழ வைக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. டயர் உல்ஸோட தோற்றம் மற்றும் அம்சங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இவற்றோட வாழ்வு முறை, சூழலியல் மற்றும் பண்புகள் நமக்கு அவ்வளவா தெரியாது. அப்படி இருக்கும்போது இவற்றை உண்மையிலேயே நம்மளால் உயிர்த்தெழ வைக்க முடியுமா? அல்லது இது டயர் உல்ஃபோட உருவ ஒற்றுமை கொண்ட வேறு ஒரு புதிய ஹைபிரிட் உயிரினமா அப்படிங்கிற சந்தேகத்தை சில விஞ்ஞானிகள் கிளப்பியிருக்காங்க. டாக்டர் நிக் ராலன்ஸ் போன்ற அறிஞர்களும் இந்த கருத்தையே சொல்கிறாங்க. சில விலங்கியல் ஆர்வலர்கள் இதை வரவேற்றாலும் இது இயற்கை நெறிமுறைப்படி சரியா? இப்படி கொடூரமாக வேட்டையாடக்கூடிய உயிர்களை திருப்பி கொண்டு வரணுமா? இப்படி உருவான உயிர்களுக்கு வேற எதுவும் பாதிப்பு வருமா? அவற்றுக்கு இன்றைய சூழல் மற்றும் வாழ்வியல் ஏற்றதா இருக்குமான்னு பல கேள்விகளை எழுப்புறாங்க. இயற்கை ஆர்வலர் ஒருவர் சொல்லும்போது, எந்த உயிரினத்தை மீண்டும் கொண்டு வரணும்னு யார் தீர்மானிக்கிறது? நாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னு அழிஞ்சு போன ஒரு உயிரினத்தை உயிர்த்தெழ வைக்கிறது விளையாட்டான காரியம் இல்லைன்னு எச்சரிக்கிறாரு. என்னோட கருத்து கூட அதே தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் அழிஞ்சு போன உயிரினங்கள் மீண்டும் தோன்றணுமா? அல்லது இது புது பிரச்சனைக்கு வழிவகுக்குமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ச்சியாக நம்ம பதிவுகளை பாருங்கள். சீக்கிரமே மீண்டும் ஒரு உயிரினத்தோட வனமும் வானமும்ல உங்களை சந்திக்கிறேன்.